உயிரில் கலந்து உணர்வில் நனைந்து உறவில் நிலைத்து உறுதியுடன் வாழுங்கள் என்று சொல்லி வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய நாள் நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய நாளை நமக்கு காணச் செய்து புதிய நாளின் ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற கிருபைகளை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலையங்கம் சுய கட்டுப்பாடோடு நடத்தல் என்பதுதான். அத்தகைய நிலைகளிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 5வது பகுதி இவ்விதமாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், இவர்கள் இறைப்பற்றுடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது என்று சொல்லுகின்ற பவுலார் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற செய்தியை பார்க்கின்றோம். இந்த நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொள்வதற்காக சில கருவிகள் நமக்கு பயன்படுகிறது, தேவைப்படுகிறது. இந்த உலகிலே நவீன கால சூழலுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீன கால சூழல்களிலே வாழ்கின்ற போது வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்திலே, இந்த நவீன கால பயணத்திலே நாம் சொல்லுகின்ற போது அதற்கு வழிகாட்ட தேவைப்படுவது ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் என்கிறதான கருவி செல்போன் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பதிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் அது செல்ல வேண்டிய இடத்திலே நம்மை சரியாக எடுத்து செல்லுகின்றது, வழிநடத்தி செல்லுகிறது. இதே போன்றுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே இந்த தவக்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற போது பாதையிலே செல்வதற்காக ஜிபிஎஸ் ஒன்று தேவைப்படுகிறது. நாம் செல்லுகிற பாதை செவ்வையானதாய், நாம் செல்லுகிற பாதை நேரானதாய் நாம் செல்லப்படுவதற்கு ஜிபிஎஸ், அதுதான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வின் ஜிபிஎஸ் பயணத்திலே எந்த டிராக்கில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், நாம் செல்லுகிற பாதை எது என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு கருவி நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் நம்முடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறதான திருமறை பைபிள். ஆக கடவுளுடைய வார்த்தை பைபிள் நம்முடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால், நம்மை கண்டிப்பதற்கு, நம்மை கற்பிப்பதற்கு, நம்மை செம்மையாக்குவதற்கு, நேராக்குவதற்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை வாழ்வாக்குவதற்கு கூட கடவுளுடைய வார்த்தை அது வழிகாட்டுகிறதாக இருக்கின்றது. தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளினாலே நாம் கண்டிக்கப்படுகிறோம், நாம் நேராக்கப்படுகிறோம், நாம் செம்மையாக்கப்படுகிறோம், நாம் வாழ்வாக்கப்படுகிறோம் என்று பவுலார் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக சொல்லுகின்ற போது இதைத்தான் சொல்லுகின்றார். அதோடு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள பகுதியினை நாம் படிக்கின்ற போது பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே வாழ்வாங்கிக் கொண்டு கடவுளுடைய உயிருள்ள வார்த்தையை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்ட இந்த பவுலார் தன்னோடு பயணிக்கின்ற, தன்னோடு உடனிருக்கின்ற, ஆண்டவருடைய பணியை செய்கின்ற தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக சொல்லுகின்ற காரியம் சுய கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்பதுதான். சுய கட்டுப்பாடோடு நடக்க வேண்டும் என்பதுதான். இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடையதான வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வர இருக்கின்றன என அறிந்து கொண்டு 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்ற போது 18 காரியங்களை அங்கே வெளிப்படுத்தி சொல்லுகின்றார். 18 காரியங்களை
சுய கட்டுப்பாடோடு வாழ வேண்டிய, நாம் இவைகளிலிருந்து விடுவித்து வாழ வேண்டிய காரியங்களாக சொல்லப்படுகின்றதை காண முடிகிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே விட்டமின்ஸ் தேவையாக இருக்கிறது. அந்த விட்டமின்ஸ் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தின் நிலைகளை உட்படுத்துகிறதாக இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு விட்டமின்ஸ் தேவை. அதுதான் என் என்பது நோ என்பதுதான். அது சுய கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு எது தேவையற்றவைகளாயிருக்கிறதோ அதை எடுத்து போடுவதற்காக நோ என்று சொல்லுகின்ற விட்டமினுடைய வாழ்க்கை நமக்கு, அல்லது விட்டமினுடைய ஆரோக்கியத்தின் சிந்தை நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 18 காரியங்களை இங்கே தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர் என்று எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்று படிக்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் அத்தனையும் நாம் விடுத்து சுய கட்டுப்பாடு உணர்வோடு கூட நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்வுக்குள்ளே அல்லது 18 காரியத்திற்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், இந்த கால வேளையிலே நம்மை மறு ஆய்வு செய்து இந்த தவக்காலத்திலே நாம் தூயவர்களாய் வாழும்படியாக, நம்மை ஒரு புதிய நிலைகளிலே நம்மை மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்த்திருக்கிற காரியம், மிக மிக எதிர்பார்த்திருக்கிற காரியம், தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்வது போல, பரிசுத்தத்தின் தூய நிலையினை அடைந்து கொள்வதற்கு சுய கட்டுப்பாட்டின் உணர்வு நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்பதை நாம் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். தவக்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற போது சுய கட்டுப்பாடு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சுய மதிப்பீட்டினுடைய நிலைப்பாடுகள் வெளிப்பட வேண்டும். சுய மதிப்பீடுக்குரியவர்களாக நம்முடைய வாழ்விலே சுய மதிப்பீட்டினை நாம் மதிப்பு செய்து மதிப்பு மிக்கவர்களாக, மதிப்புமிக்க மதிப்பீட்டாளர்களாக நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்வுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கவும் நம்மை சமர்ப்பணம் செய்யவும் நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறையை திருப்புகின்ற போது திருமறையிலே சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது என்று சொன்னால், அங்கே ஒரு பழைய ஏற்பாட்டிலே ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது என்று சொன்னால், தீங்கிலிருந்து விடுவிக்கின்ற, பாவத்திற்கு விலகி ஓடுகின்ற ஒரு யோசேப்பாக காணப்படுகின்றார். சுய கட்டுப்பாட்டு உணர்வோடு அவர் வாழ்ந்தபடியினாலே தன்னுடைய சகோதரர்களோடு உள்ள உறவு கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, சுய கட்டுப்பாட்டு உணர்வோடு வாழ்ந்த யோசேப்பினாலே அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்ட ஒரு நிலையினை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்றுதான் திருமறையை திருப்புகின்ற போது தானியேலுடைய வாழ்க்கை கூட அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தபடியினாலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாய் நிலை நிற்பதற்கு, அநேக சாட்சிகள் உருவாவதற்கு தன்னுடைய வாழ்வு அப்படியாக அமைகின்றது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே தீட்டுக்குரிய உணவு நான் உண்ண மாட்டேன் என்று சொல்கின்ற அந்த கட்டுப்பாடு அவருடைய வாழ்க்கையிலே இருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே மேன்மை நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடான ஒரு ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள உறவிலே பலப்பட்டு நிற்கின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த திருமறையிலே 2 மனிதர்களை சுட்டி காட்டுகின்றேன். ஒன்று, இயேசுநாதரோடு பயணம் செய்ததான சீடர்களில் ஒருவனான யூதாஸ்காரியோத். தன்னுடைய சுய கட்டுப்பாடு இல்லாதபடியினாலே, பேரார்வம் கொண்டபடியினாலே தன்னுடைய வாழ்வு அழிந்து போகின்ற, வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து அழிந்து போகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் காண முடிகின்றது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது ஒரு சிம்சோன், பலசாலியாக இருந்த சிம்சோன், ஆண்டவராலே விசேஷித்த நிலைகளிலே பலம் பெற்ற சிம்சோனாக இருக்கின்றார்.
தன்னுடைய சுய கட்டுப்பாடு இல்லாதபடி சுய ஆசையினாலே தன்னுடைய வாழ்விலே இருந்தபடியினாலே தன் வாழ்விலே அழிவை சம்பாதித்துக் கொள்ளுகின்றான். இந்த தவக்காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலும் கூட இப்படிப்பட்ட தவக்கால நாட்களை நமக்கு தந்து ஆய்வு செய்யும்படியாக, நம்மை திரும்பி பார்க்கும்படியாக, நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பயணத்தினுடைய ட்ராக் எந்த பகுதியிலே செல்லுகிறது என்பதை நாம் ஆய்வு செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமறை நமக்கு கற்பிக்கிறது, திருமறை நம்மை செம்மையாக்குகிறது, திருமறை நம்மை நேராக்குகிறது. இதற்கென்று நம்மை திருமறை சத்தியத்தை வாழ்விலே உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவரோடு உள்ள பயணத்திலே பயணிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு மாடல் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட், மாதிரி வாழ்வினை நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மாதிரி வாழ்வை இயேசுநாதர் வெளிப்படுத்தி இருக்கிற இயேசுநாதரிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற சிந்தனைகளை நம்முடைய வாழ்விலே உள்வாங்கிக் கொண்டு அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய இறை அடியவர்களாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை சமர்ப்பணம் செய்வோம். இறையாசி நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்குவதாக. ஜெபிப்போம். கட்டுப்பாடற்ற உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகின்ற போது ஆண்டவரை கட்டுப்பாடு உள்ளவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லி அறைகோல் விடுத்து தூயதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை நிலைப்படுத்துகிற கிருபைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் சுவாமி. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளால் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தேவையின் மத்தியில் இருப்போருடைய வாழ்விலே தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் கிருபை தாரும். மன சஞ்சலங்களோடு, மனவேதனைகளோடு, அழுகையோடு இருக்கிறவருடைய வாழ்விலே ஆண்டவரை அழுகைகளை மாற்றி ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதியின் தாக்கத்திற்குள்ளாக இருப்பவர்களாக, எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏக்க நிலையோடு இருப்பவருடைய வாழ்விலே ஆண்டவர் விடுதலையின் வாழ்வை கொடுத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தரம் தரமாய் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி அருள வேண்டும் என்று இறைமைந்தர் கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.